பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. உசிலம்பட்டி அருகே கோவில் உண்டியலை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு ஒரு வாரம் போக்குவரத்தை சீரமைக்கும் பணி செய்யுமாறு நூதன தண்டனை விதித்து உசிலம்பட்டி நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இடையப்பட்டியில் சிவன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆகஸ்ட் 24ஆம் தேதி உண்டியலை உடைத்து அதில் இருந்து 3000 ரூபாய் திருடு போனதாக கோவில் நிர்வாகி விஜய் புகார் கொடுத்தார். இதன் அடிப்படையில் உத்தப்ப நாயக்கனூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரை கைது செய்து உசிலம்பட்டி நீதித்துறை நடுவர் நீதிமன்ற எண் 2 நீதிபதி சத்திய நாராயணிடம் ஆஜர்படுத்தி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் நீதிமன்ற காவலுக்கு பின் இந்த வழக்கில் விசாரணை நடத்திய நீதிபதி சத்திய நாராயணன் குற்றவாளியான ஆறுமுகத்திற்கு ஒரு வாரம் உசிலம்பட்டி நகர் பகுதியில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணி செய்ய வேண்டும் என நூதன தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். இதன்படி உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு உசிலம்பட்டி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அருள் சேகர், சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ஆனந்த் முன்னிலையில் போக்குவரத்து காவலர்களின் உடை அணிந்து ஆறுமுகம் தனது முதல் நாள் பணியை செய்தார். இந்த சம்பவம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது.